Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து வாட் இஸ் ரைட் இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து அதோடைய கண்டினியூஷனாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பார்ட் 2 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம வந்து ரைட் இஷ்யூவோட கண்டினியூஷன் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து வாட் இஸ் ரைட் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். தென் இந்த ரைட் இஷ்யூவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான டேர்ம் பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ரினவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதில் ப்ரொனன்சியேஷன் தப்பாக பேசுகிறேன், எனக்கு என்னென்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். இது பேர் வந்து ரினவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரினவுன்சியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் ரைட் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து நீங்கள் கிளைம் பண்ணாமே விட்டுடலாம். கரெக்டுங்களா? நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில். பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ரினவுன்சியேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ரினவுன்சியேஷன் ஆப்ஷனுங்கிறது சிம்பிளுங்க. அதாவது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வேண்டாம் அப்படின்னு தோன்ற பட்சத்தில் நீங்கள் அவாய்டும் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அந்த ரைட்ஸை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வித்தரலாம், செல் பண்ணலாம். அதேபடி ஷேர்ஸை வந்து இன்னும் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றலாம். இட் இஸ் பாசிபிள். பட் ரைட்ஸை என்னால் எப்படி செல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாத்துக்குமே வரும். கரெக்டுங்களா? பட் இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா, நான் வந்து இப்போ அந்த ஏபிசி கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டராக இருக்கிற பட்சத்தில் என்னால் கிளைம் பண்ணிக்க முடியும். எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்க இஷ்யூ பண்ண ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் கிடையாது. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்க கொடுக்குற ரைட்ஸை, ஏபிசி கம்பெனி கொடுத்த ரைட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. கரெக்டாக? பட் எங்கிட்ட இருக்கிற ரைட்ஸ் எனக்கு தேவைப்படலை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அந்த ரைட்ஸை வந்து அவங்களுக்கு விற்க முடியும். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் அந்த லாஸ்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஜவுளி கடைக்கு போனோம்னா அதே மாதிரி ஒரு கடைக்கு போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கூப்பன் கொடுக்குறாங்க. அதாவது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 500 ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கூப்பன் கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு, நீ போய் நாளைக்கு என்ன பண்ணுற, இந்த கூப்பனை காமிச்சு 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 500 ருபீஸ் மட்டும் நீ பே பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நடக்கிறது தானே, நடைமுறையில் இருக்குது தானே, இது பாசிபிள் தானே. அதே தாங்க இதுலேயும். இந்த ரினவுன்சியேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச அந்த ரைட்ஸை வந்து நான் என் ஃப்ரெண்ட், அதாவது இட்ஸ் லைக் கூப்பன் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த கூப்பனை வந்து நான் என் ஃப்ரெண்டு கொடுத்து அவளை வந்து நான் கிளைம் பண்ண வைக்கலாம். அதாவது அவளை என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏபிசி கம்பெனி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10 ஷேருக்கு நான் 1 ஷேர் கொடுக்குறேன். அந்த 1 ஷேர் வந்து உங்களுக்கு நான் 80 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கூப்பனை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 1 ஷேரை 80 ரூபாய்க்கு, அதாவது 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பதிலாக 80 ரூபா கொடுத்து அவனால் வாங்கிக்க முடியும். இதில் வந்து உனக்கு என்ன ப்ராஃபிட் ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்டால், எனக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்குது. பிகாஸ் நான் வந்து அவளுக்கு என்னுடைய ரைட்ஸை வந்து செல் பண்ணுறது மூலமாக அவகிட்ட இருந்து நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்க முடியும். இந்த அமௌண்ட் நீங்களும் நானும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதுவும் கம்பெனியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது ரைட்ஸ் இஷ்யூ வந்து அனௌன்ஸ் பண்ண டேட்லேயே வந்து அவங்க எவ்வளோ ரைட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறாங்க, எந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க, எந்த டேட்டில் செட்டில்மெண்ட் வரும் எல்லாமே சொல்கிற மாதிரி ரினவுன்சியேஷன் டேட்டும் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ரினவுன்சியேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர் ஷேருக்கு வந்து 30 ருபீஸ் வந்து உங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய ரைட்ஸை நீங்கள் வந்து செல் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் உங்களுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஷேர் அவங்க வாங்கினாலும் அந்த ரைட்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக உங்களுக்கு 30 ருபீஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ரினவுன்சியேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து ரினவுன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறதுங்க. ஏன் அப்படின்னா நம்மளால் வந்து ஒன்று ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும், இல்லை ரைட்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். பட் வச்சுட்டு ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரினவுன்சியேஷன் பண்ணலாம். அதாவது இன்னொருத்தவங்களுக்கு அந்த கூப்பனை கொடுத்து அதன் மூலமாக அவங்களும் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ரினவுன்சியேஷன் சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த ரினவுன்சியேஷனுக்கு கம்பெனிக்காரங்களே எவ்வளோ ரினவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தென் அதுக்கான டேட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேத்துக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம். இது பாசிபிளானும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா நடைமுறையில் ஒரு கடையில் போய் கூப்பன் வாங்குறேன், அது வேணான்னா இன்னொருத்தவங்க கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேர்ம் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே போட்டேன்.
புரிஞ்சுங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ரெனன்சியேஷனை பற்றி யாருக்காவது தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். தென் இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது புரியலை அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.